தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 12 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 13ஆவதா தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் தர்மபுரியிலிருந்து 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் சிவபெருமான் மலை மேலே காட்சி தராரு. இந்த கோவிலில் பல கல்வெட்டுகள் இருந்தாலும் கிபி 6ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு பழமையானதாக இருக்குது. இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையானது இந்த கோவில். இந்த கோவிலில் ராமதீர்த்தம், அகத்திய தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குமார தீர்த்தம், கௌரி தீர்த்தம்னு 5 தீர்த்தங்கள் இருக்குது. இதில் ராம தீர்த்தம் ஒரு பாறையின் உச்சியிலிருந்து எப்போவுமே கொட்டிகிட்டே இருக்கும். கோடை காலத்தில் கூட இந்த தீர்த்தம் கொட்டுவது நின்றதில்லை அப்படிங்கிறது இதோட சிறப்பு. கோவில் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். ஒகேனக்கல் வாட்டர்ஃபால்ஸ் தர்மபுரியிலிருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வாட்டர்ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. ஒகேனக்கல் இருக்கிற வாட்டர்ஃபால்ஸ் சிங்கிள் வாட்டர்ஃபால்ஸ் கிடையாது, பல அருவிகளோட தொகுப்பு. இந்த வாட்டர்ஃபால்ஸில் இருக்கிற பாறைகள் தெற்காசியாவிலேயே பழமையான பாறைகள் இந்த வாட்டர்ஃபால்ஸில் அமைஞ்சிருக்கு. ஒகேனக்கல் இந்த வாட்டர்ஃபால்ஸை பற்றி பல சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. தர்மபுரியில் மிக பிரபலமான வாட்டர்ஃபால்ஸ் இது. கால பைரவர் கோவில் அதியமான் கோட்டை தர்மபுரியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் கால பைரவர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் 2 இடங்களில் மட்டும்தான் கால பைரவர் கோவில் அமைஞ்சிருக்கு. அதில் முதன்மையானது காசியில் இருக்குது, இரண்டாவது தர்மபுரி அதியமான் கோட்டையில் அமைஞ்சிருக்கு. ஆதியும் அந்தமும் இவர் தான். மொத்தமும் 64 பைரவர்கள் இருக்காங்க. இந்த 64 பைரவர்களில் முதன்மை வாய்ந்த பைரவர் உன்மந்திர பைரவர். உன்மந்திர பைரவரும் இந்த கோவிலில் அமைஞ்சிருக்காரு. 9ஆம் நூற்றாண்டில் எதிரிகளால் நிறைய கோவில்கள் இடிக்கப்பட்டது. அப்போ அதியமான் மன்னரால் வெல்ல முடியாத சூழ்நிலை உருவாச்சு. அப்போ தான் அவரோட ஆஸ்தான ஜோதிடர்கள் கால பைரவரை பிரதிஷ்டை செய்தால் எதிரிகளை வெல்ல முடியும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாங்க. கால பைரவருக்கு தனி கோவில் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தனி கோவில் காசியில் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் சிலைகளை எடுத்துகிட்டு இந்த இடத்துல பூஜைகள் செய்யலாம் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அவர்கள் சொன்னதை கேட்ட அதியமான் மன்னர் காசியிலிருந்து சிலைகளை எடுத்துகிட்டு பூஜைகளை இந்த இடத்துல செய்கிறாரு. அதற்கு அப்புறமா அவர் எல்லா போர்லேயும் வெற்றி அடைகிறாரு. 9ஆம் நூற்றாண்டில் அதியமான் மன்னரால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் கட்டப்பட்டு 1200 வருஷங்கள் ஆகுது. இந்த கோவிலில் 9 நவகிரக சக்கரத்தை புதுப்பித்து மேல்கூரையில் ஸ்தாபித்திருக்காங்க. அந்த வழியாக வந்தால் நவகிரக தோஷங்கள் விலகும், ஜாதக தோஷங்களும் விலகு. மன்னர் அன்னையிலிருந்து எல்லாமே அவருக்கு நல்லதாகவே தான் நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த கோவிலோட சிற்பத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கிற உன்மந்திர பைரவரோட விசேஷம் 24 நட்சத்திரமும் 12 ராசியும் இவரோட திருமேனியில் அடக்கம். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உன்மந்திர பைரவரை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகளும் இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. அதியமான் மெமோரியல் தர்மபுரியிலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலையும், காலபைரவர் கோவிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலையும் அதியமானுக்கான நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான அதியமானால் தான் காலபைரவர் கோவில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் அதியமான் கோட்டையில் அவருக்கான நினைவு மண்டபமும் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு. கல்யாண காமாட்சி அம்மன் மல்லிகார்ஜுன சுவாமி கோவில் தர்மபுரியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கல்யாண காமாட்சி அம்மன் கோவிலில் சங்காபிஷேக தரிசனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா கல்யாணம் முதலான மங்கள வரங்கள் கிடைக்கும். வத்தல் மலை தர்மபுரியிலிருந்து 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் இது. கிழக்கு தொடர்ச்சி மலையோட தெற்கு பகுதியில் இருக்கிற சேர்வராயன் மலைப்பகுதியோட ஒரு அங்கமாக இந்த வத்தல் மலை அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 3000 அடி உயரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்கு. ஊட்டி, கொடைக்கானல் போல் பெரிய பெரிய பார்க், ஏரிகள், போட்டிங் வசதி இதெல்லாம் இருக்காது. ஆனால் இயற்கையோடு அழகாக ரசிக்கணும் அப்படின்னா இந்த இடம் சரியான இடமாக இருக்கும். 24 கொண்டையூசி வளைவுகள், அழகான வியூ பாயிண்ட், மசாலா பழத்தோட்டங்கள், பள்ளத்தாக்குகள், வாட்டர்ஃபால்ஸ் இது எல்லாமே இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். பஞ்சப்பள்ளி வாட்டர்ஃபால்ஸ் தர்மபுரியிலேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற அழகான டேம் இது. சின்னாறு ரிவருக்கு குறுக்க இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு. 1977 இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு. தொல்லக்காத்து வாட்டர்ஃபால்ஸ்
தர்மபுரியிலிருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸை சின்ன ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எரப்பட்டி வில்லேஜ் லேக் தர்மபுரியிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அழகான லேக் அமைஞ்சிருக்கு. எரப்பட்டி வில்லேஜ் லேக் தர்மபுரியிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த அழகான லேக் அமைஞ்சிருக்கு.